மேம் இப்போ இந்த சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் கொளுத்துது. எக்கச்சக்கம் வெயில். ஆனா இப்போ வந்து நான் என்னன்னு கேட்டா, அந்த வேப்பிலை ஜூஸ் குடிங்க, வேப்பிலை எடுத்து கட்டுங்க வாசல்ல. வேப்பிலை தான், வேப்பிலை தான், வேப்பிலை தாங்கிறாங்க. வேப்பிலைக்கும் சம்மருக்கும் இந்த வெயில் காலத்துக்கும் என்னதான் மேம் சம்பந்தம்? வேப்ப இலை பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்க்கும் வேப்பிலையே பயன்படுத்தினாங்க. இப்போ வீட்டுல வந்து வெயில் காலத்துல வரக்கூடிய தொற்று நோய்கள், அம்மை நோயா இருக்கட்டும், வெயில் காலத்துல வரக்கூடிய உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்ல வயிற்று பகுதியில வரக்கூடிய கிருமிகளால வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா வேப்ப இலைய பயன்படுத்துவாங்க. இது எப்படி நம்ம செய்ய போறோம்னா, ஒரு 2 கைப்பிடி அளவு வேப்ப இலை வேணும். வேப்ப மரத்துல நல்ல முதிர்ந்த இலைகள் இருக்கும், அது வேண்டாம். கொழுந்தாவும் வேண்டாம், மீடியம், அது இளம் பச்சை நிறத்துல அந்த இலைகள் நம்ம எடுத்துக்கலாம். பூச்சி எல்லாம் எதுவும் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய இலைகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆனா அந்த காலத்துல எல்லார் வீட்டு வாசலையும் வேப்பல இருக்கும் மேம். இப்பயும் இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய. எங்க கிரவுண்ட்ல வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்தா லஞ்சே சாப்பிடுவோம். நீ ஒரு விஷயம் தெரியுமா, கொரோனாக்கு அப்புறம் வேப்ப இலை அமெரிக்காலையும் விக்கிறாங்க. கொஞ்சோண்டு இலையே $20 $30 விக்கிறாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் எங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், எங்கள் நித்யா மேம் வந்து பார்க்க வர்றவங்க அத்தனை பேரும் ஏன் குணமாகி போகிறாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே வந்து ₹1 காயின் எடுத்து வர ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிற அன்னைக்கு உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைப்பாங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அந்த ₹1 போட்டுருவாங்க. இதுதான் எங்கள் மேமோட ஸ்பெஷல். அது இல்லாமல் இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணுன்னா ஆதம்பாக்கத்துக்கு வரலாம். இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆதம்பாக்கத்துக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து பார்க்கலாம். இல்லை தாம்பரம் பக்கம் இருக்கீங்கன்னா அங்கே எங்கள் மேமோட பிரான்ச் இருக்குது, அங்கேயும் அவங்க என்றைக்கு வராங்க என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் எங்கேயுமே வர முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன்னா நோ ப்ராப்ளம்ங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் மருந்தும் இங்கே சப்ளை ஆகுது. வெளிநாட்டிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா ஊருக்குமே இங்கே மருந்து சப்ளை ஆகுது. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வர அத்தனை பேரும் கிட்னி ப்ராப்ளமாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் மேம் நித்யா மேமோட ஸ்பெஷல் ஒன்றே ஒன்று தாங்க. உங்களுக்கு குணம் ஆகிறதுக்கு மருந்தையும் கொடுத்து நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், இந்த வியாதிக்கு இந்த கோவில், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்றதை அவங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. எல்லாமே இங்கே நாடி பிடிச்சி, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்க நாடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷல். வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஆரோக்கியமாக போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சந்தோஷமாக இருக்கேன் மேம். இப்போ இந்த சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் கொளுத்துது, எக்கச்சக்கம் வெயில். ஆனால் இப்போ வந்து நான் என்னன்னு கேட்டால், அந்த வேப்பிலை ஜூஸ் குடிங்க, வேப்பிலை எடுத்து கட்டுங்க வாசல்ல. வேப்பிலை தான், வேப்பிலை தான், வேப்பிலை தாங்கிறாங்க. வேப்பிலைக்கும் சம்மருக்கும் இந்த வெயில் காலத்துக்கும் என்னதான் மேம் சம்பந்தம்? வேப்ப இலை பொறுத்த வரைக்கும் வெயிலை சமாளிக்கிறதுக்கு முக்கியமானது குளிர்ச்சி தரக்கூடிய மூலிகை. சித்தர்கள் இத சர்வ ரோக நிவாரணி, எல்லா நோய்க்கும் வேப்பிலையே பயன்படுத்தினாங்க. இப்போ வீட்டுல வந்து வெயில் காலத்துல வரக்கூடிய தொற்று நோய்கள், அம்மை நோயா இருக்கட்டும், வெயில் காலத்துல வரக்கூடிய உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்ல வயிற்று பகுதியில வரக்கூடிய கிருமிகளால வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்குமே, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா வேப்ப இலைய பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம வேப்ப மரத்து பட்டை, வேப்ப மரத்து வேர், இதனுடைய விதையில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், வேப்ப எண்ணெய், வேப்பம் பூ, எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறது தான். இந்த வேப்ப இலைய நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஜூஸ், வெயில் காலத்துல வேப்பம் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது நிறைய பேருக்கு தெரியாது. உடலை குளிர்ச்சியாக வைக்க நம்ம எல்லா விஷயமும் ஃபாலோ பண்ணுவோம். நுங்கு சாப்பிடுவோம், இளநீர், நீர்மோர், இது எல்லாமே உடலை குளிர்ச்சி செய்யும். அதே அளவுக்கு அதை விட ஒரு பங்கு நமக்கு உடலை குளிர்ச்சி செய்யக்கூடியது வேப்பஞ்சாறு. வேப்ப இலைனாவே ஐயோ கசக்கும்ட்டு நம்ம திரும்பிக்கிறோம். பாக்குற இடம்லாம் வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து பாருங்களேன். அடிக்கடி வேப்பல ஜூஸ் எடுத்தாலே எந்த வியாதியுமே கிட்ட வராது. சுகர் எங்க இருந்தது முன்னாடி எல்லாம்? அப்போ அந்த கசப்பு மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்தாலே குளு குளுன்னு காத்து வரும், நம்மள அறியாமலே தூங்க ஆரம்பிச்சிருவோம்.
அவ்வளோ பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. வெயில் காலத்துல அதிகமான அந்த உஷ்ணத்தை தணிப்பதற்கு நமக்கு வேப்பஞ்சாறு பயன்படுது. பொதுவாகவே பார்த்தோம்னா வேப்பஞ்சாறுனாவே ஐயோ கசக்கும், இது குடிச்சா வேற ஏதாவது வந்துருமோ அப்படின்னு யோசிப்பாங்க. வாரம் ஒரு முறை இந்த சம்மர்ல மட்டுமாவது ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ நல்லது. இது எப்படி நம்ம செய்ய போறோம்னா, 2 கைப்பிடி அளவு வேப்ப இலை வேணும். வேப்ப மரத்துல நல்ல முதிர்ந்த இலைகள் இருக்கும், அது வேண்டாம். கொழுந்தாவும் வேண்டாம், மீடியம், அது இளம் பச்சை நிறத்துல அந்த இலைகள் நம்ம எடுத்துக்கலாம். பூச்சிலாம் எதுவும் இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய இலைகளை நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த இலைகளை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அது மிக்சியில போட்டு அரைச்சி எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னா ஒரு 50ல இருந்து 80 ml தான். நிறைய ஒரு 100 ml கூட தேவைப்படாது. 50ல இருந்து 80 ml. இதை மிக்சியில அரைக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி இதனோட சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கணும். காலையில இது எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, பிளட் ப்ரெஷர் எனக்கு ரொம்ப அதிகங்க அப்படின்னு சொன்னீங்கனாலோ, எல்லாருக்குமே முக்கியமா கொலஸ்ட்ரால் குறைஞ்சி வெயிட் லாஸ்க்கு, நிறைய பேருக்கு வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கும். வயிற்று பகுதியில சின்ன சின்ன புழுக்கள் இருக்கு, பசியே இல்லை, மந்தமா இருக்கு, பைல்ஸ், ஃபிஸ்டுலா, எல்லா பிரச்சனைக்குமே வேப்பஞ்சாறு அவ்வளோ நன்மை தரக்கூடியது. வெயில் காலத்துல கட்டிகள் நிறைய வரும் உடம்புல, வந்து சின்ன சின்ன கட்டிகள் வர்றது, வெயில் காலத்துல எனக்கு கண் எரிச்சல் வருது, அதிகமான டேண்ட்ரஃப், ரொம்ப வியர்வை வந்து சருமத்துல அரிப்பு அதிகமா வருது, எல்லாத்துக்குமே நம்ம இந்த வேப்பஞ்சாறு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம்னு சொல்லலாமே. இப்ப வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 3 நாளுக்கு ஒரு முறை குடிச்சாலே போதும். வேப்பஞ்சாறுல அவ்வளோ நன்மை தரக்கூடிய விஷயம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த வேப்பம் இலை இருக்கு பாத்தீங்களா, வேப்ப இலைய தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீர்ல ஹேர் வாஷ் பண்ணணும். டேண்ட்ரஃப் இருக்கு, தலையில குட்டி குட்டி கட்டிகள் வருது வெயில் காலத்துல அப்படின்னு சொல்லும் போது நம்ம நல்லெண்ணெய் குளியல் எடுத்துடுறோம் இல்லைங்களா, நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இந்த தண்ணி, இந்த ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணீர்ல ஒரு 4-5 கைப்பிடி அளவு வேப்ப இலை, கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணலாம். ஒரு 15-20 நிமிடங்கள் அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணீர்ல நம்ம லாஸ்டா குளிக்கணும். குளிச்சு முடிச்ச பிறகு தலையில இருந்து அந்த தண்ணியை ஊத்திட்டு அப்படியே வந்துடும், அந்த தண்ணியோடயே வந்துடும். அப்படி செய்யும்போது உடல்ல அந்த அதிகமான வியர்வை நாற்றம், அரிப்பு, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறது, தலையில பெயின்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்குமே இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ வேப்பம், இது கியாழம் அப்படின்னா கஷாயம்ன்ற பேர். ஸோ வேப்பம் கஷாயத்தை நம்ம தலையில தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதுல முக்கியமாக வேப்பம் பழம் பாத்தீங்கன்னா இனிக்கும். அது எப்படிங்க அவ்வளோ கசப்பான மரத்துல பழம் இனிக்குது? நான் சாப்பிட்டிருக்கேன் மேம், நல்லா இருக்கும். அது குழந்தையில நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா ஜெல்லி மாதிரி வரும். ஆமா, ஜெல்லி மாதிரி வரும், டேஸ்டா இருக்கும். அப்போ வேப்பம் பழத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு அந்த பித்தத்தை தணிக்கும், அதிகமான உடல் உஷ்ணத்தை தணிக்கும். அதே மாதிரி வேப்பம் விதையிலிருந்து வரக்கூடிய வேப்ப எண்ணெய், எவ்வளவு சரும நோய் இருந்தாலும் சரி, சரும நோய்களுக்கான தைலங்கள் எல்லாமே இந்த வேப்ப விதை இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து தான் நம்ம செய்யறோம். வேப்ப விதையில் இருந்து அதை அரைத்து வரக்கூடிய எண்ணெய சரும நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் பட்ட தோல் நோய்களுக்கெல்லாம் வேப்ப மரப்பட்டை இருக்கு பாருங்க, அதுலயும் சித்தர்கள் சொல்லுவாங்க 100 வயதான வேப்ப மரப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 100 வயதுக்கு தாண்டியும் பல 100 வருடங்களுக்கு அது வாழக்கூடிய மரம். அந்த மரத்தோட வேப்ப மர பட்டையை எடுத்து மருந்தாக தோல் நோய்களுக்கு கொடுப்போம். தீரவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற தோல் நோய்கள் எல்லாத்துக்குமே, வெண்புள்ளியா இருக்கட்டும், சொரியாசிஸ், எக்ஸிமா இருக்கட்டும், இந்த எக்ஸிமா இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா உடம்புல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும். சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸா வந்துடும், மூட்டு வலியெல்லாம் வரும். அது சரி செய்யறதுக்கு இந்த வேப்ப மர பட்டை இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து செய்யக்கூடிய மருந்து தான் நம்ம இன்றைக்குமே பயன்படுத்துறோம். ஸோ வேப்ப மரம் அப்படின்னு சொல்றது நிறைய கோயில்கள்ல இருக்கும், ஆலயங்கள்ல இருக்கக்கூடியது. அதை நம்ம உடலோட வச்சிட்டு இருந்தாலே, எங்கன்னா நம்ம வெளியில போறோம், புதிதாக குழந்தை பிறந்திருக்க வெளில போறாங்க, மாலை நேரத்துல வெளியே கையில எடுத்துட்டு போகலாம், கையில வேப்ப இலை கண்டிப்பாக இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி நம்ம கிட்ட வராமல் தடுக்கக்கூடியது. அம்மன் முழுதாக வாசம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இலையிலும் அம்மன் வாசம் இருக்கும். அப்போ நமக்கு பாதுகாப்பை தரக்கூடியது, உடல்ல நோய் வராமல் பாதுகாக்கக்கூடியது அப்படின்னா வேப்ப மரம் தான். இந்த வேப்ப இலையோட சாறு வாரம் ஒரு முறை நம்ம பருகிட்டு வந்தாலே
சர்வரோக நிவாரணிங்க, எல்லா நோய்களும் விரட்டக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல எல்லார் வீட்டு வாசலையும் வேப்பல இருக்கும் மேம். இப்பயும் இருக்கு தமிழ்நாட்டுல நிறைய, எங்க நம்மலாம் ஸ்கூல் கிரவுண்ட்ல வேப்ப மரத்து கீழே உட்காந்து லஞ்சே சாப்பிடுவோம். நீ ஒரு விஷயம் தெரியுமா, கொரோனாக்கு அப்புறம் வேப்ப இலை அமெரிக்காலையும் விக்கிறாங்க. கொஞ்சோண்டு இலையே $20 $30 விக்கிறாங்க. சோ இங்க வரைக்கும் போயிருக்கு பாருங்க நம்ம வேப்பிலையோட மகிமை. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேப்பலை அப்படின்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு முன்னோர்கள் நம்ம சொன்னது, அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவ் எடுக்கிறதுலேருந்து, அம்மனுக்கு உகந்ததுலேருந்து, உடம்புக்கு ஹெல்த்துலேருந்து, ஸ்கின்னுலேருந்து, உள்ளே இருக்கிற நம்ம உடம்புக்கு உள்ளுக்கும் அது ரொம்ப நல்லது. வேப்பலை ஜூஸ் வாரம் ஒரு நாள் நீங்கள் ஃபேமிலியோடு குடிங்க. ஏன்னா நானும் அது நிறைய வாட்டி எடுத்திருக்கேன். பட் இப்போ எனக்கு டைம் இல்லை. இப்போ நான் திருப்பி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. நானும் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் நானும் என் குழந்தைங்களோட வேப்பிலை ஜூஸ் குடிச்சிடுவேன். நீங்களும் குடிச்சிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இங்கே மேம் கிட்ட வந்து நீங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸு, நிறைய ஆன்மீகம், நிறைய மருத்துவம் எல்லாமே தெரிஞ்சிட்ருப்பீங்க. எங்கள் மேமை நேரில் வந்து பார்க்கணுன்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, அவங்க எப்போ வராங்க என்ன ஏதுன்னு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நேரில் வந்து பாருங்கள். இங்கே வந்தால் ஒரு வைப்ரேஷனான இடங்க இது, சித்தர்கள் வழிபடுற இடம். ஏன்னா எங்கள் மேம் வந்து மருந்து செய்யும்போதே எல்லா சித்தர்கள்ட்டையும் வணங்கி அந்த மருந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இங்கே வரவங்க எல்லாம் சீக்கிரமாக குணமாயிடுறாங்க. வந்து ஒரு வருஷமாக நான் இப்போ எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன், எனக்கு சரியாகலைன்னா இங்கே வந்தீங்கன்னா 2 மாதத்தில் சரியாயிடும். ஏன்னா மருந்து அந்தளவுக்கு கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக எங்கள் மேம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் குணமாகறீங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் இங்கே நம்பர் கொடுத்து நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் இங்கே வரவைங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. தேங்க்யூ.